ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டில என்னென்ன நடந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மேயர் பிரியா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கேவோட மிக முக்கியமான மேயர்ன்னு சொல்லலாம். அதாவது சென்னை மாநகராட்சியோட மேயர்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து நேத்து வந்து டிவிகே பத்தி அதிகமா ட்ரோல் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பேசினாங்க, ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க பண்ணுன தப்பு வரையும் இப்போ அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருந்தாலும், ஆனா இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க டிவிகே கவர்மெண்ட்ட பத்தி இன்னும் வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அத பத்தி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற அமைச்சர்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ் அமைச்சர்கள். இவங்க ரீல்ஸ் போட்டு வந்து பொருளாதாரத்த கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு நியூஸ் வந்து இப்போ வெளியில வந்திருக்கு. ஸோ நம்ம அத பத்தி பார்க்கலாம். மறுபடியும் வந்து கருப்பு சிவப்பு தான் வந்து ஒளிரப்போகுது. நீங்க வந்து பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து கருப்பு சிவப்பு மறுபடியும் வந்து ஆட்சியில அமைப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து இப்போ உள்ள இந்த மேயர் பிரியா வந்து பார்த்தீங்கன்னாக்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ நம்ம அடுத்து 2வது பார்க்க போடியது பார்த்தீங்கன்னாக்க, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதுல ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் ஏடிஎம்கே இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு. ஆனால் இப்போ அதில் இருக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாரு, என்னென்ன எடுக்கணும். ஸோ மெயினாக பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சைட்லேருந்து தான் இன்னும் ஒரு சில அமைச்சர்கள்லாம் வந்து டிவிகே ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வருது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை ரூமரை கிளப்பி விடுறாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க, நேற்று வந்து மேயர் பிரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நான் இங்கே வந்து மேயர் பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணி தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கில் இருக்காங்க. ஸோ அந்த பெண் அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, இங்கே வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து முதலீடுகள் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான சலுகைகளை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இதை வந்து மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் வந்து ரீல்ஸ் அரசியல் பண்ணுறீங்க, இப்படி பண்ணுனா யார் வருவா அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் மேயர் பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் யாருமே வந்து இன்னும் மக்களை போய் சந்திக்க மாட்டேங்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் உள்ள குறைகளை வந்து கேட்க மாட்டாங்க. அதே டிஎம்கே இருந்துச்சுன்னா, எங்கள் தலைவர்களே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து விசாரிப்பாங்க. ஆனால் இதில் உள்ள ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக இங்கே இருக்கிற முக்கியமான அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தோட எம்எல்ஏ ரமேஷ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டையும் போய் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஆய்வு செய்கிறாங்க. எல்லா கோயில்கள்லையும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ யார் யார் இல்லீகலாக என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வெளியில் கொண்டுட்டு வர்றாங்க. ஸோ இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டிகே பிரபு. ஸோ அவங்க வந்து யார், காரைக்குடி தொகுதியில் உள்ள எம்எல்ஏ. அவங்க இப்போ அமைச்சராக இருக்காங்க, கனிம வளத்துறை அமைச்சராக இருக்காங்க. அவங்க 26க்கு மேற்பட்ட கல் குவாரிகளை வந்து மூடியிருக்காங்க. இது மேயர் பிரியாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் இப்போ அவங்க வந்து 26க்கு மேற்பட்ட கல் குவாரிகளை வந்து அடைச்சிருக்காங்க. இல்லீகலாக யார் யார் யூஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது நடந்தது. அது எல்லாத்தையும் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்துக்கு இவங்க 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து இந்த இருக்கிற கவுன்சிலர் இருக்கிறாங்க, மேயர்கள் இருக்கிறாங்க, யார் டிஎம்கே சார்ந்தவங்க. ஸோ அவங்களோட சொத்து விவரங்களை வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக இப்போ வரையும் 40% உள்ள அந்த கேண்டிடேட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஆனால் மற்ற இன்க்ளூடிங் இந்த மேயர் பிரியா உள்பட யாருமே வந்து அவங்களோட சொத்து விவரங்களை வந்து வெளியில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அசையா சொத்து, அசையும் சொத்து, அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க உள்ளைக்கு வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ காசு சம்பாரிச்சாங்க, அவங்க சொந்தமாக உழைச்சி சம்பாரிச்சாங்களா, இல்லை வந்து இல்லீகலாக வந்து நிறையா பணம் வந்துச்சா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாக சொல்லணும். ஆனால் 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி தேர்தல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுனாக்கா, இன்னும் ஒரு 8 மாதங்கள் 7 மாதங்களில் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இந்த தேர்தல் நடக்கும்போது வந்து இவங்க அதுவரையுமே வந்து இவங்க வந்து வெளியில் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் மார்க் தான் சொல்லலாம். ஸோ மேயர் பிரியா வந்து இதை வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்கள் ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல்லவிங்கிற ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பள்ளிக்கூடம் திறப்பு விழாவுக்கு போகிறாங்க. ஸோ திறப்பு விழாவுக்கு போகும்போது அவங்கள்ட்ட அந்த விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. ஆனால் பிரியா ஏற்றிட்டு டைரெக்டாக இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்க, அவங்க கையேந்துறாங்க. ஸோ அது வந்து அந்த டயத்தில் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.
ஸோ அது புரோட்டோக்காலாக அவங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை மேயர் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், ஸோ மேயர் ஃபஸ்ட்டு பண்ணணும், ரெண்டாவது எம்எல்ஏ கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோனல் ஆஃபீஸருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த இது போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க சுற்று ஓரங்களை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா புரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வரையும் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ரீல்ஸ் போட்டு வந்து இங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் வந்து அவங்களோட இதை தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ முக்கியமாக டிவிகேயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தனான்னு சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. என்ன போடுறாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் தர்றோம், நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இங்கே உள்ள நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. ஸோ இதுக்கு மேயர் பிரியா என்ன சொல்கிறாங்கனாக்கா முக்கியமாக ஐடி துறைகளை கொண்டாந்ததே, இங்கே கம்ப்யூட்டர் கொண்டாந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் தான் கொண்டாந்தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, சார்ந்தவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மெயினாக இந்த ஐடி துறைகள் எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் வந்து கொண்டாந்தது வந்து கலைஞர்னு சொல்லலாம். ஆனால் இதை வந்து உருவாக்குனதே வந்து கலைஞர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலைஞர் வந்து நிறையா பண்ணியிருக்காரு, நம்ம வந்து அதெல்லாம் குறையே சொல்லக்கூடாது. ஸோ அவங்க காலகட்டங்களில் நிறையா தொலைக்காட்சிகள் கொடுத்ததாக இருக்கட்டும், இன்னும் நிறையா அவங்க வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவசங்களை வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குறையே சொல்ல மாட்டோம். ஆனால் இப்போ இந்த அமைச்சர்களை வந்து ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை வந்து பெரிய இதாக வந்து இஷ்யூ பண்ணி மேயர் பிரியா வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, கண்டிப்பாக கருப்பு சிவப்பு வந்து பார்த்தீங்கன்னா மலர்ந்தே தீரும், இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து கருப்பு சிவப்பு வந்து மலர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமாக இப்போ இருக்கிற மாண்புமிகு சிஎம் விஜய் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள பற்றி ரொம்ப வந்து ஒரு குறைவாக வந்து ஒன்று பேசியிருக்காங்க. ஏன்னா ஸ்கிரிப்டை வச்சு ஆல்ரெடி எழுதி வச்சிருந்து இன்னொருத்தங்க எழுதி கொடுத்து அதை வந்து வாசிக்கிறாங்க. ஸோ இதை வந்து அவர் கார்லேருந்து வரும்போது கூட ஒரு மணி நேரம் வர்றேங்கிறாரு, 45 மணி நேரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து தலைமைச் செயலம் வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகுங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த டயத்தில் வந்து அந்த வாசிக்க வேண்டியதானே, அதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து இப்போ இருக்கிற நம்ம விஜயை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம சிஎம் விஜய் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தலைவர்கள் வந்து அவங்க பேசும்போது கூட உளறி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கும். எல்லா தலைவர்களும் டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி, இதெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடியது தான். ஆனால் டிவிகே மட்டும் வந்து இவங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க டிஎம்கேவோட அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேவோட செல்வாக்கு குறையுதா, ஸோ அந்த கட்சி வந்து கரைந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று மட்டுமே வந்து 310க்கு மேற்பட்டோர் அதிமுகவை சார்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து நேற்று வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இங்கே இதில் டிவிகேல. ஸோ பனையூரில் வந்து நேற்று வெயிட் பண்ணி அவங்க வந்து கேட் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனால் வெயிட் பண்ணி முக்கியமான அமைச்சர்கள், உடுமலையை சார்ந்த ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறையா அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களில் யார்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து விஜய், அவங்க சிஎம் விஜய் வந்து போய் பார்க்கல. இவங்க பார்த்தது ஆதவ அர்ஜுனா, அங்கே உள்ள பொதுச் செயலாளர் ஆனந்த், அவங்க 2 பேரை தான் போயிட்டு அவங்கள மீட் பண்ணிட்டு நாங்கள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆனால் இதை எப்படி வந்து அவங்க நிவர்த்தி பண்ணணும், இதுலேருந்து வந்து அவங்க எப்படி பாடம் கற்றுக்கிட்டு அடுத்து எப்படி வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 வருஷம் வந்து அவங்க ஆட்சி பண்ணினாங்க. ஸோ ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து இப்போ வந்து டிவிகே வந்திருக்காங்க. இவங்க 2 பீரியடாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆட்சியிலே இல்லை, அதிகாரத்தில் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் வந்து மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செங்கோட்டையன் வந்தார், அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்ந்தவர் தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வர்றதுனால அந்த கட்சியோட செல்வாக்கு வந்து குறையுன்னு தான் சொல்லலாம். அது கரையிறது கன்ஃபார்ம் கரையுது. ஆனால் அவங்க என்ன பண்ணணும், இன்னும் வந்து இளைஞர்களோட வாக்குகளை வாங்கணும்னா இன்னும் நிறையா வந்து அவங்க வந்து வெளியில் வந்து போய் பேசணும், நிறையா இளைஞர் படைகளை வந்து அவங்க வந்து உருவாக்கணும். ஸோ இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து உருவாக்கணும். இந்த மாதிரி வந்து இருந்தால் தான் அவங்க கட்சி வந்து இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேயோட வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 2019 எலெக்ஷன்லையும் சரி, 2021 எலெக்ஷன்லையும் சரி, அவங்களோட வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ எதுக்காண்டி இது குறையுது, ஸோ அவங்க அதுக்குண்டான என்ன சொல்யூஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க ஏடிஎம்கே சைட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதில் முக்கியமாக ஏடிஎம்கே சார்ந்த
முன்னாள் அமைச்சர்களும் வந்து யார் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஏடிஎம்கேல உள்ளவங்க தான். ஸோ ஏடிஎம்கேல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டிஎம்கே மாறி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து டிஎம்கேலேருந்து கூட டிவிகேக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு தனியாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், 60 வயசுக்கு மேலே யாரும் எந்த கேண்டிடேட்டும் போடக்கூடாது, ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே உள்ளவங்க தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாடோட அரசியல் களம் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தது. வாங்க அடுத்த பார்ப்போம். நாங்கள் ஆனந்தப்பலா.